ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சில பர்சனல் ரீசன்னால வீடியோ மேக் பண்ண முடியல. இனிமே எல்லா வீடியோஸும் ரொம்ப கரெக்டாவே வரும். மேஷம் முதல் கன்னி வரை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரக நிலைகளை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்திருக்கு பாருங்களேன் இந்த சார்ட். இந்த மாதிரி தான் பிளானட்டுடைய பொசிஷன் இருக்கு இந்த மே மாசம். மே மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய கிரகங்கள் வந்து பயிற்சி ஆக போகுது. இந்த சார்ட் தெரியுது பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பிளானட்டோடைய பொசிஷன். ஸோ இந்த கிரக நிலைகளை பொறுத்துதான் இந்த பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க, அந்த பர்டிகுலர் ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, என்ன நடக்கும், 6வது அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கா, ராசிநாதன் எப்படி இருக்கு, 8வது அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கா, ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒவ்வொரு ஸ்தானங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்கு, ராசிக்கு சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் எந்த மாதிரியான தொடர்புல இருக்கு, ராசிநாதன் எந்த மாதிரி இருக்கு, அதை பத்தி சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார ப்ரெடிக்ஷன். மிதுனம், ஒரு உறவால் லாபம். யார் அந்த நபர், எப்படிப்பட்ட உறவு, ஃபேமிலி மெம்பரா இருப்பாங்களா, புதுசா வரக்கூடிய நம்பரா, ஃபேமிலிக்கு புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய பர்சனா, இப்படி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் கிளாரிட்டி தர விதமா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மிதுன ராசிக்கான மே மந்த் ராசி பலன். ராசி பலன் பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய ஜென்ரலான விஷயங்கள் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, மிதுன ராசிக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துலாமா? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாசம் 2 மாதிரி பிரிக்கலாம். மே 15ஆம் தேதிக்கு முன்னாடி, மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய டிரான்சிட் நடக்குது, கிரக நிலைகள் மாறுது, பிளானட்ஸ் வந்து டிரான்சிட் ஆகுறாங்க. ஸோ கிரக நிலைகள் இப்படி இருக்குங்க. மாச தொடக்கத்துல இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும் போது இப்படி இருக்கும். செவ்வாய் சனி ஒன்னா சேர்ந்திருப்பாங்க, மேஷ ராசி மேல சூரியன் புதன் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க, ரிஷபத்துல சுக்கிரன், மிதுனத்துல குரு, சிம்மத்துல கேது, கும்பத்துல ராகு, இந்த மாதிரி இருக்கும் பிளானட் பொசிஷன். மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சியாகி மேஷராசி மேல வரும், சூரியனும் புதனும் ரிஷபராசி மேல இருப்பாங்க, சுக்கிரன் குரு 2 சுப கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து மிதுன ராசி மேல இருப்பாங்க. கேது அப்படியேதான் இருக்கும். ஸோ ராகு கேது பயிற்சி எதுவும் நடக்காது. ஸோ இப்படி இருக்க போகுது. 15ஆம் தேதிக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனான புதன் இவ்வளவு நாள் நிறைய கஷ்டங்களை பட்டிருப்பீங்க. ஏப்ரல் மாசம் எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு ஃபேவரபிளா இருந்திருக்காது. நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். இந்த மே மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சரியாயிட்டு வந்துட்டு இருக்கு. உங்களுடைய ராசிநாதனான புதன் செவ்வாயுடைய வீட்டுல, மேஷ வீட்டுல சூரியனோட இணைஞ்சு சுபத்தன்மையிலேயே இருக்கும், பௌர்ணமி நிலையிலேயே இருக்கும், பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியிலே இருக்கும், சந்திர அதியோகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில புதன் இருக்கும். மே மாச தொடக்கத்துல சனி செவ்வாயோட இணைஞ்சிருந்த புதன் கொஞ்சம் கொஞ்சமா விலகி மேஷ ராசி மேல சூரியனோட இணைவுல இருக்கு. கொஞ்சம் அதிகார எண்ணம் இருக்கும், கொஞ்சம் டாமினண்டா இருப்பீங்க, கொஞ்சம் லீடர்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசியல்ல ஈடுபாடு, இதெல்லாம் இருக்கும். உங்க ராசி மேல குரு இருக்கிறதுனால, ஒரு வருஷமா ராசி மேல குரு இருக்குது இல்லையா, நிறைய ப்ரொடக்டிவா சில விஷயங்களை செய்வீங்க. வாழ்க்கைக்கு தேவையான, முன்னேற்றத்துக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்வால்வ்டா இருப்பீங்க. ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. ராசிக்கு 2வது அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் சுத்திக்கிட்டே வருது, தீவிர நிலைமையில போயிட்டு இருக்கு. தனாதிபதி இந்த மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா அமாவாசை நிலைமையில போயிடும். பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்காது. 10, 11, 12 அந்த தேதிகள் எல்லாம், 11, 12 அந்த தேதிகள் எல்லாம். அதுக்கடுத்து சந்திரன் உச்சமாயிரும். ஸோ 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லாவே இருக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய, ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து உச்சமாயிருக்கு. புகழ் சார்ந்த விஷயம், இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கான சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 4வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காவே இருக்கும். ராசிநாதன் 4வது அதிபதி ரெண்டுமே புதன் தான். புதன் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. கல்வி சார்ந்த விஷயம், படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 5வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. உங்க ராசிக்கு 12வது இடத்துல இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயம், குழந்தைகள் சார்ந்த சுப விரயங்கள் நடக்கும். திருமணத்துக்காக செலவு பண்றது, குழந்தைங்களோட படிப்புக்காக நீங்க செலவு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். 12வது இடத்துல சுக்கிரன் இருக்கனால டிராவல் பண்றது, வெளிநாடு சம்பந்தமா பயணம், இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். சுப விரயங்கள் இருக்கும். 12வது அதிபதி விரயஸ்தானாதிபதி 12வது இடத்துல இருக்கு. சுப விரயங்கள் இருக்கிறத பாப்பீங்க. சுப செலவுகள், சுப விரயங்கள் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். 6வது அதிபதி செவ்வாய் சனியோட இணைஞ்சிருக்கு.
கடன் நோய் மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்காது. 7வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு 7வது இடத்தோட தொடர்புல இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண ஏற்பாடு நடக்கிறது, அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடக்கிறது, இதெல்லாம் கூட நடக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 8வது அதிபதி, ராசிக்கு 8 9வது அதிபதினு சொல்லக்கூடிய சனி பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பாவத்தன்மை அடைஞ்சனால பூர்வீகம் போறது அப்பா வழி விஷயம், அப்பாவால வந்தவங்க, அப்பா சம்பந்தப்பட்டவங்க, அப்பாவுடைய ரிலேட்டிவ்ஸ், இவங்க மூலியமா உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயங்கள் வரும். பூர்வீகத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதா இருக்காது. பூர்வீக ஸ்தானாதிபதி சனியோட செவ்வாய் வந்து இணைஞ்சிருக்கிறதுனால பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. ப்ராப்பர்ட்டி ஏதோ பர்ச்சேஸ் பண்றீங்க சொந்த ஊர்ல அப்படின்னா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறத பாப்பீங்க. அதுக்கு அடுத்தது 10வது இடம். 10வது இடத்துல 2 பாவ கிரகங்கள் இருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருங்க, லாஸ் நடக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பாவ கிரகங்கள் 10வது இடத்துல இருக்கு. சில பேருக்கு தொழில்ல எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லாத மாதிரி இருக்கும். 10வது இடம் ரொம்ப கெட்டிருக்கனால வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் டல் அடிக்கிறத பாப்பீங்க. எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லையே, இந்த மாசம் ஏன் நமக்கு இவ்வளவு டல் அடிக்குது பிசினஸ் எப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் இப்படி இருக்கும். ராசிக்கு 11வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் சனியோட இணைஞ்சு பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. மூத்த சகோதரரால விரயம் மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல சுக்கிரன் இருக்கனால சுப விரயங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார் வாங்குறது, டிராவல் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஓவராலா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல ஒரு மாசமாவே அமைஞ்சிருக்கு. இந்த மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறத பாப்பீங்க. சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மத்தபடி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு இந்த மாசம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். இதுல இருக்கக்கூடிய விஷயம், நம்ம கோச்சாரத்துல ஒண்ணு சொல்லிட்டாங்களா, கோச்சார பலன்கள் சொல்லிட்டாங்களா, ராசி பலன் நடக்குது அப்படியே நடந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல இருப்பீங்க. நடக்கலன்னா டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஏன் உங்களுக்கு நடக்கல அப்படின்னா உங்க சொந்த ஜாதகத்துல ஏதாவது தப்பான தசா புத்தி போயிட்டு இருக்கும். அதை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நிறைய பேருக்கு அது தெரியாது இல்லையா. தசா புத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு என்ன லக்னம், உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா, இதை வச்சுதான் உங்களுக்கு லைஃப்ல என்ன நடக்கும், உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய ஹாப்பனிங்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணிதான் இருக்கு. ராசி பலன் அப்படிங்கிறது வெறும் 30% தான். ரிமைனிங் 70% உங்க சொந்த ஜாதகத்துலதான் இருக்கு. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ராசி பலன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சுக்கிரன் ஆட்சியா இருக்கனால நிறைய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். பணம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் எதிர்பார்க்கலாம். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.